ஊரின் வளர்ச்சி பெரிய கட்டிடங்களால் மட்டும் வராது. அந்த ஊரில் பிறக்கும் குழந்தைகளின் கனவுகளால் தான் வரும். செஞ்சி பல வரலாறுகளை பார்த்த ஊர். ஆனால் இப்பொழுது இது இன்னொரு வரலாறு எழுத தயாராகிறது. புத்தகம் மட்டும் படிக்கும் குழந்தைகள் இல்லை, ரோபோட் உருவாக்கும் குழந்தைகள், ஏஐ உருவாக்கும் குழந்தைகள், உலகத்தை மாற்றும் குழந்தைகள். அந்த கனவுக்காக தான் சாய் எலைட் இந்தியா வெயின் செஞ்சியில் ஒரு புதிய கதையை ஆரம்பிக்கிறது. உலகம் இன்று இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் புதிய கட்டத்தை அடைந்திருக்கு. இண்டஸ்ட்ரி 4.0 ஆட்டோமேஷன் கொண்டு வந்தது. இண்டஸ்ட்ரி 5.0 மனிதன் ப்ளஸ் மிஷின் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் இப்போது உலகம் பேசிகிட்டு இருக்கும் புதிய வேவ் இண்டஸ்ட்ரியல் 6.0. இது என்ன தெரியுமா? இது டெக்னாலஜி மட்டும் இல்லை, இது மனித மனம் ப்ளஸ் க்ரியேட்டிவிட்டி ப்ளஸ் ஏஐ ப்ளஸ் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் ஒன்றாக சேரும் காலம். இந்த காலத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா குழந்தைகள் புத்தக அறிவை மட்டும் போதாது. அவர்களுக்கு தேவையானது மைண்ட் பவர், எமோஷ்னல் இன்டெலிஜென்ட், க்ரியேட்டிவ் திங்கிங், ரொபோட்டிக் ஸ்கில்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நாலேஜ், லீடர்ஷிப் அண்ட் கான்ஃபிடென்ஸ். இதையெல்லாம் ஒரே இடத்தில் கற்றுத்தரவே சாய் எலைட் இந்தியா வெயின் உருவானது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தங்கராஜானன், சாய் எலைட் இந்தியாவோட ஃபவுண்டர். உண்மையை சொல்லணுன்னா, நாங்கள் செஞ்சியில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். 3 month ஆகுது. 23rd November 2025 அதை ஜேர்னி ஆரம்பித்தோம். இது ஒரு ஜேர்னி மட்டும் இல்லை, இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த டைமில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதனால் இங்கே காலர் போன் ஃப்ராக்சர் ஆகிருந்தது. ஸோ அதனால் வீடியோ ஃபர்தராக என்னால் போட முடியல. சாரி ஃபார் தட். இனிமேல்ட்டு கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கோம். இந்த ஜேர்னியில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எடுத்திருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு நம்ம செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக ஆகிடுச்சு. நம்ம ஊர் கிட்ஸ் ரொம்ப டேலண்டட். அவங்களுக்கு ரைட் எக்ஸ்போஷர் கிடச்சின்னா அவங்க என்ன வேணாலும் சாதிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா அதனால தான் நாங்கள் ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்திருக்கோம். என்னென்னாக்கா நெக்ஸ்ட் 5 yearsல 100,000 ஸ்டூடெண்ட்ஸு ஏஐ அண்ட் ரொபோட்டிக்ஸில் அப்ஸ்கில் பண்ணலான்னு இருக்கோம். இந்த 1 lakh அப்படின்றது வெறும் நம்பர் மட்டும் இல்லை, அது 1 lakh பீப்புள்ஸும் லைஃப் சேஞ்ச் ஆகணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு தான் லைஃப் டேர்னிங் ஸ்டேஜ். மார்க் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஃப்யூச்சர் கன்ஃபியூஷன் எல்லாமே ஒரே நேரத்தில் வரும். அதனால தான் சாய் எலைட் இந்தியா ஸ்பெஷல் மோட்டிவேஷன் ப்ளஸ் மைண்ட் பவர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சது. செஷன்ஸ் முடிஞ்ச பிறகு பல ஸ்கூல்ஸ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ், எக்ஸாம் ஃபியர் ரெடியூஸ், ஸ்டடி பிளானிங் இம்ப்ரூவ். ஒரு டீச்சர் சொன்னாங்க, சைலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்டேஜ் மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுதான் நமக்கு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். Founder of Sai Electric India, it's in Chennai. We have a robotic manufacturing company as well as we have a brain with robotics. Robotics trainings to all the kids and engineering students also. Future robots. Interesting, huh? Okay. What's the story? What I told you about the story? Do you interest in giving power to the Tamil robot? Yes, sir? Okay. This is battery. This grey color is? This is brain. This is the controller, what we call as brain. Okay. So, when we connect the brain to the battery to the brain, we will get the power. Power goes to the brain. So once it goes to the brain, the power is distributed to motors, sensors,
Do you know human beings have sensors? What's your name? Akshaya. Do you have sensor? No. Do you have sensor? Do you have sense organ? Yes, sir. That is sensor. Robot has sense organs. You also have sense organs. So from this, robot is great or you people are great? Robot, sir. One answer comes, robot is great. We are great. Why? We only create the robot. Very good. Clap, clap. So you people are greater than robot, smarter than robot. But robot can understand something, learn. Robot can learn. Robot can keep memory. But what about you people? Who are smarter in memory? Robots are smarter. So you need to understand this simple thing. Can I go to the next slide? Is it another one? Yes. Welcome to Superheroes. Just I want to show the slide, then you can understand better. Now, in this session, we are going to learn about AI, robotics, mind power. Three things we are going to learn now. Okay? We are Soilite India. We are creators of robotics and AI. We are creating the next generation superheroes, tech superheroes. Who the tech superheroes? What will they do? What will the tech? Who will help you to train? Who? Teachers, masters, then who? Science. Any other person tell me? Very good, clapping. Because nowadays artificial intelligence not getting boring. You ask them even 100 times, it will explain you clearly without hesitation. Because once you spend, did you open a phone in your home? Any people not using the phone? Any people not using the phone? You are not using the phone? So, I can consider everyone are using the phone. Am I correct? Okay, you are not using the phone? Your dad have phone? Okay. So, everyone already see the phone already. So, utilize the phone to do your boring task. Sound interesting, am I correct? Is it interesting? So what are the boring tasks? One first. Someone tell. Raise your hands. What's your boring task? Doing your homework. Doing your homework. What's your boring task? What? In this age, everyone have a boring task. You already accepted it. Am I correct? What's your boring task? Ready? Daily test. Then why the daily test become boring? Why? If the person know the answer, did they tell it's boring? No, am I correct? If the students already know the answer, ready to write, no lazy, then they will write. Am I correct? So every people will like. If you see the question paper,
All the questions are okay, okay, I already know. Robo stop in that area. I am going to teach you this very important topic. When you controlling the robots, you need to understand clockwise and anti-clockwise. What is that? What is clockwise? What is clockwise? Good. Can you rotate your hands like that? Clockwise? Very good. Some person doing anti-clockwise. Clockwise is what is that? Same like a clock. Very good, very good. You are wrong. Change the direction. Turn, rotate, rotate. I will see who is correct. Good. Good. Rotate. Clockwise. It's same like a clock moving direction. Understand? Stop. Now go to anti-clockwise. Good. Good. Now you understand what is clockwise, what is anti-clockwise. Am I correct? Good. Stop. Electrical current, solar energy. Any robots we can code and we can give ideas and make the process easy. So you people study the subjects. You have targets. How many lessons? Every subject have many lessons. Am I correct? Is it difficult for you to memory all the things? Once you read only one time, did you get all the things in the memory? How many times you will read for that? 2 or 5 times.
Any other idea from girls' side? Comment. நாங்கள் மைண்ட் பவர் செஷனில் தியரி மட்டும் சொல்ல மாட்டோம், ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். தட் இன்க்ளூட்ஸ் மெமரி ட்ரைனிங், விஷுவலைசேஷன், அப்புறம் ஃபோக்கஸ் எக்ஸசைஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் பில்டிங். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. கிட்ஸ்லாம் சடனாக ரியலைஸ் பண்ணாங்க, நான் நினச்சதை விட நான் ரொம்ப பவர்ஃபுல்னு. அதுதான் இது ரியல் எஜுகேஷன். கொஞ்சம் பாருங்களேன் இந்த So clap to the superheroes. Take your place. Take your seat. Sit in the same place. Clap. Sai Kanishka. I will call you next. What's your name? I will call you next. Huh? Sai Kanishka. How Superman pose? Very good, clap. In this session, we are going to boost our energy. We are going to get power using they have superpowers. Clap. They protect our world. Everything is correct. So, superheroes always help others. So, do you people like to become a superhero in future? There are opportunities there. Because everyone can utilize the AI power. We will have the power. இப்போ உலகத்தில் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபீல்டு வந்து ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ. சாய் லைட் இந்தியா வெயின் வந்து கிட்ஸுக்கு ரொபோட்ஸ் மட்டும் செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து ரொபோட்ஸை எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதும் கற்றுக்குவாங்க, சென்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் தெரிஞ்சுக்குவாங்க, அப்புறம் மோட்டார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மூவ் ஆகுது, அப்புறம் கோடிங் எப்படி பண்ணணும், மிஷினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், கண்ட்ரோலர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இப்படி எல்லா டீட்டெயிலுமே அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்துடும். ஏஐ ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் எப்படி ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுது, எப்படி ஹேண்ட் கெஸ்டர்ஸ், அப்புறமா மூமெண்ட் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, வாய்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அப்புறம் டைரெக்டாக வந்து கிட்டுக்கு வந்து ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி உருவாக்கும். அந்த க்யூரியாசிட்டி வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு இன்னோவேஷனை உருவாக்கும். இதுதான் நாங்கள் சாய் லைட் இந்தியாவில் சொல்லித்தர விஷயம். ஓகே கோகுல்ராஜ், நீங்கள் அந்த வெஹிக்கல் மூவிங் ஃபார்வர்டுக்கு சொல்லுங்கள். வென் வெஹிக்கல் மூவிங் ஃபார்வர்ட், லெஃப்ட் வீல், left wheel anti-clockwise and right is clockwise. very good, clap பண்ணுங்க எல்லாரும். The vehicle moving forward, left wheel is anti-clockwise, right wheel is clockwise. very good, clap பண்ணுங்க. moving forward, Moving forward, left side, anti-clockwise, right side, right is clockwise. very good, clap பண்ணுங்க. சாய் எலைட் இந்தியா வெயின் ஒரு ட்ரைனிங் சென்டர் மட்டும் இல்லை, இது ஒரு ஹோலிஸ்டிக் கோச்சிங் எக்கோசிஸ்டம். நாங்கள் பிலீவ் பண்ணுறது மைண்ட் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எமோஷ்னல் ஸ்ட்ரென்த், லீடர்ஷிப் திங்கிங் எல்லாம் பேலன்ஸாக இருந்தால் தான் ஒரு சைல்டு ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங் ஆக முடியும். அதனால தான் நம்ம ட்ரைனிங் மாடல் லேர்ன், எக்ஸ்பீரியன்ஸ், கிரியேட், லீட்னு டிசைன் பண்ணப்பட்டது. 1
ரிவர்ஸ் வாங்க. ஸ்டாப். லெஃப்ட் திருப்புங்க. ஃபார்வர்டு வாங்க. ஃபார்வர்டு வாங்க. இப்போ ரைட் திருப்புங்க. ஸ்டாப். ரைட் திருப்புங்க. வாங்க ஃபார்வர்டு வாங்க. தெரிஞ்சிட்டிங்களா? லெஃப்ட். இந்த விஷன் கண்டினியூஸாக நடக்கணும்னு தான் செஞ்சியில் பிரான்ச் உருவானது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும் ப்ரோக்ராம் மைண்ட் பவர் அகாடமி, ரொபோட்டிக் லேப் ட்ரைனிங், ஏஐ எக்ஸ்ப்ளோரர் ப்ரோக்ராம், இன்னோவேஷன் ப்ராஜெக்ட் ட்ரைனிங், கெரியர் அவேர்னஸ் செஷன், 10th and 12th பூஸ்டர் கோச்சிங். இங்கே லேர்னிங் போரிங் இல்லை, இது ஃபன் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் லைஃப் ஓரியன்ட். டியர் பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க ஃப்யூச்சர் சேஃப் ஆகணும்னா மார்க்ஸ் மட்டும் போதாது, ஸ்கில்ஸ் ப்ளஸ் கான்ஃபிடென்ஸ் தேவை. டியர் டீச்சர்ஸ், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூச்சர் ரெடி ஆகணும்னா டெக்னாலஜி எக்ஸ்போசர் அவசியம். சாய் எலைட் இந்தியா வெயின் உங்கள் பார்ட்னராக இருக்க தயாராக இருக்கும். ப்ளீஸ் செஞ்சியில் வந்து நாங்கள் 23rd November 2025 ஒரு பிரான்ச் ஆரம்பித்தோம். அதில் வந்து செஞ்சி லேர்னிங் ஹிஸ்ட்ரியிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியோட நெக்ஸ்ட் சாப்டர், அதாவது உங்கள் குழந்தைங்கள உலகத்துக்கு ரெடி ஆகணும்னா சாய் எலைட் இந்தியா உங்களை அன்புடன் வரவேற்குது. ஜஸ்ட் கால் மீ 9445505875 or 9884451075. Thank you.